ஹாய்! ஈவினிங் ஆனாலே காஃபி கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கும். அதுக்கு இதை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது கூட அரை கப் பொரிகளை எடுத்து இந்த மாதிரி அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு ஆறுனதுக்கப்புறமா அந்த தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சிக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்ச பொரிகடலை மாவையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போது ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த பதத்துக்கு பிணைஞ்சிட்டு இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அந்த மாவை இந்த மாதிரி வடக்கி தட்டுவோம்ல, அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டுட்டு தட்டி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே தோசைக்கல்லில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா 2 சைடும் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் உள்ள பொருளை வச்சு டக்குன்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். குட்டீஸுமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.